தொழில் முனைவோரை ஊக்குவிக்க 5 புதிய அறிவிப்புகளை சிஎம் வெளியிட்டார். புவிசார் குறியீடு மானியம் 1 லட்சமாக உயர்த்தப்படும். அம்பத்தூரில் உலோகவியல் ஆய்வகங்கள் 5 கோடியில் அமைக்கப்படும். காஞ்சிபுரம் பழந்தண்டலத்தில் 5 கோடியில் உள்கட்டமைப்பு வசதிகள். காக்கலூர் தொழிற்பேட்டையில் 3.90 கோடியில் செலவில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம். வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்க 2 லட்சம் என அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னையில் நேற்று முதல் குளிர்சாதன மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் காலை 7 மணிக்கு குளிர்சாதன மின்சார ரயில் சேவை தொடங்குகிறது. கடற்கரை செங்கல்பட்டு இடையே 2 சேவைகளும், தாம்பரம் கடற்கரை இடையே 1 சேவையும் இயக்கப்பட உள்ளது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதில் பயணிக்க குறைந்தபட்ச கட்டணம் 35. பீச் செங்கல்பட்டு வரை 105. தாம்பரம் பீச் மார்க்கத்தில் 5:45 மணிக்கு காலை புறப்படும். பீச் செங்கல்பட்டு 7 மணிக்கும் 3:45 மணி மதியம் இயக்கப்படும். செங்கல்பட்டு பீச் காலை 9 மணிக்கும் 5:45 மாலை நேரமும், பீச் தாம்பரம் 7:35 இரவு நேரமும் இயக்கப்படும். ஞாயிறு சேவை இல்லை. திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் 32வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் காலவரையற்ற போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். இதன் காரணமாக 960 கோடி மதிப்பிலான 24 கோடி மீட்டர் காடா உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.